ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. गणेश्वरो गणक्रीटो गणनाथो गणाधिपः एकदंशो वक्रतुण्डो गजवक्त्रो महोदरः लम्बोदरो धूम्रवर्णो विकटो विघ्ननायकः सुमुखो दुर्मुखो बुद्धो विघ्नराजो गजाननः. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. காரணபரசித்ரூபா காஞ்சிபுரசீம்னிகாமபீட்டகதா காச்சன விஹரதி கருணா காஷ்மீரஸ்தபகோமலாங்கலதாம் கஞ்சன காஞ்சி நிலையம் करद्रुत कोदण्डपाणसृणिपाशं कठिनस्तनभरनम्रं कैवल्य आनन्दगन्धमवलम्बे. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு 180வது நாமத்திலிருந்து பார்க்கலாம். எப்பொழுதும் இருப்பவள், என்றென்றும் அழிவில்லாதவள், நிர்நாசாயை நமஹா. அம்பாளுடைய ஒரு திருநாமம் நிர்நாசா, அழிவற்றவள். அநாதி அவிகாரி அனந்தம் சத்வம் ஏவ சர்வம் ஜகத்வயா விததம் விபாதி அப்படின்னு தேவி நாராயணத்தில் பாலேலி நாராயண நம்பூதிரி சொல்றார். ஆதி அற்ற, பரிணாமம் அற்ற, அதாவது வளர்ச்சி என்பது இல்லாத, முடிவில்லாத சத்வஸ்து தாங்களே. இந்த ஜகம் முழுவதும் தங்களின் சாநித்தியம் சோபிக்கின்றது தாயே அப்படின்னு வணங்குகிறார் அம்பாளை. நிர்நாசாயை நமஹா, அழிவு என்பது இல்லாதவள். அடுத்து 181வது நாமம் மிருத்யு மதன்யா. மிருத்யு பிளஸ் மதன்யா. மிருத்யுனா யமன், மதன்யானா இல்லாமல் செய்பவள், யமனிடமிருந்து விடுதலை அளிப்பவள். மரணம் இல்லாமல் செய்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தானே, இல்லையா? ஆனால் அபிராமி பட்டர் போன்ற அதி உன்னத பக்தர்களுக்கு பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை அளிப்பவள், யமனிடமிருந்து யம பயத்திலிருந்து விடுவிப்பவள். மிருத்யு மதன்யை நமஹா. அவர் சொல்றாரே தன்னுடைய அபிராமி அந்தாதியில் 49வது பாடல்ல சொல்றாரே, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்பொழுது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சேல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. யமக்கூட்டம் வரும்பொழுது உன்னுடைய வளையலை அசைத்து அந்த ஓசையில் அவர்களை விரட்டி என்னிடம் நீ வருவாய் அம்மா அப்படின்னு பொதுவான கருத்து அமையிறது. ஆக அம்பாள் மிருத்யு மதன்யை நமஹா. 182வது நாமம் நிஷ்கிரியா. அம்பாளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ஒன்று இல்லாதவள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் அவளுடைய செயல்தான். ஆனால் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பது போல எந்த காரிய கட்டாயமும் இல்லை. அவள் விரும்பினாள், அவள் படைத்தாள். ஆனால் அவளுக்கென்று ஒரு கடமை, ஒரு காரியம் கிடையாது. மனிதர்களைப் போன்று அவளுக்கு ஒரு கடமையோ காரியமோ கிடையாது. நிஷ்கிரியா. 183வது நாமம் நிஷ்பரிகிரகா. பரிகாரம் இல்லாதவள், பரிகாரத்தை விரும்பாதவள், பரிகாரம் வேண்டாதவள். அப்படின்னா என்ன?
அம்பாள் தான் செய்யும் செயல்களுக்கு பிரதிபலனாக எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. படைப்பு, காப்பு, அழித்தல் என்று செயல்களை அவள் செய்கிறாள். இதை செய்யாட்டா பிரபஞ்சம் அழிஞ்சு போயிடும். அதன் இத்தகைய செயல்கள் செய்யும் பொழுது அம்பாள் எந்த பிரதிபலனையும் ஜீவர்களிடமிருந்து எதிர்பார்த்து செய்வது இல்லை. பக்தர்கள் தனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், மலர், உணவு போன்றவற்றை வழங்கி சடங்கு வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் அம்பாளுக்கு கிடையாது. நிஷ்பரிகிரகா, பரிகாரம் அவளுக்கு தேவையில்லை. பக்தி ஒன்றுதான் அவளுக்கு தேவை. நிஷ்பரிகிரகாயை நமக. அடுத்த நாமா 184வது நிஸ்துலா. நிஸ் அப்படின்னா இல்லாத, துலா இணையான, ஈடாக, நிகராக என்ற அர்த்தம். அப்போ நிஸ்துலானா ஒப்பற்றவள், ஈடு இணை அற்றவள், மேட்ச்லெஸ், ஹேவிங் நோ ஈக்குவல். நிஷ்துலாயை நமஹ. நீல சிக்குரா. சிக்குரானா சிக்கை, தலைமுடி, கருநீல சிக்கையை உடையவள். இதனுடைய உள்ள அர்த்தம் அப்படி என்னன்னா, நம்ம புருவ மத்தியிலே இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் நேர் பின்புறம் முழுமையாக முடியால் மூடப்பட்டிருக்கும். இது ஆக்ஞா சக்கரத்தின் பின்பகுதி, தலையில் இருக்கக்கூடிய பின்பகுதி. இந்த சக்கரம் மிகவும் இரகசியமாக கருதப்படுகிறது. இது அண்ட சக்தியை உள்ளடக்கியது. இந்த ஆற்றலை வளர்ப்பதன் மூலம் ஒருவர் தன் சுய ஒளிரும் வடிவத்தை உணர முடியும். சிறுவயதில் ரமணர் தன் உருவத்தை தானே பார்த்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது இல்லையா? ஆக இந்த ஆக்ஞா சக்கரத்தில் குண்டலினி சக்தியை கொண்டு செலுத்தி அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவள் அம்பாள் இல்லையா? அந்த ஆக்ஞா சக்கரத்தை பாதுகாப்பவளாக இருப்பதினால் அந்த பின்புற தலையில் அந்த சக்கரம் மிகவும் இரகசியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்று அந்த இடத்தில் பின்புறத்தில் தலைமுடி இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்கள் குடுமி வச்சிருக்கிறது, நாம் பின்னாடி தலையை முடிஞ்சு அந்த இடத்த வைக்கிறோம். இதற்கு உள்ள அர்த்தம் கொடுக்கப்பட்டிருப்பது என்ன? அந்த சக்கரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல அடிபட்டா புத்தி பேதலித்து விடும். அதனால இது உள்ளர்த்தம். அது நீல சிக்குரா. ஆக நீல சிக்குரா என்பது பின்தலை சக்கரத்தில் நீண்ட கரிய கூந்தல் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. 186வது நாமம் நிரபாயா. அப்பயானா அழிவு, நிரபாயானா அழிவற்றவள், எந்த சக்தியாலும் அழிக்க முடியாதவள். பிரம்மத்தின் முதன்மையான குணம் அழிவற்றது. 187வது நாமம் நிரத்யா. அம்பாள் தன் வரம்புகளை மீறுவது இல்லை. அவளால் இயற்றப்பட்ட கர்ம விதிகளை, நியதிகளை அவள் மீறாதவள். தான் படைத்த ஜீவர்கள் முறையாக ஒழுங்காக வாழ வேண்டும் என்று சில விதிமுறைகளை, சட்டங்களை அவள் இயற்றி கொடுத்திருக்கிறாள். ஜீவர்கள் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட திட்டத்தை அவளும் அந்த வரம்பை மீறாதவள். அவளே இயற்றியது என்றாலும் தான் இயற்றியதை தானே கடைபிடித்து அதை மீறாமல் இருப்பவள். நிரத்யாயை
நமக. தன் வரம்புகளை மீறுவது இல்லை. அடுத்து 188வது நாமம் துர்லபா. அம்பாளை அடைவது கடினம். அடைய முடியாது என்பது அல்ல அர்த்தம். அவளை அடைய அர்ப்பணிப்புடன் தொடர்ச்சியான தியான பயிற்சி கொள்ள வேண்டும். சுலபமாக அவளை வெளிப்புற சடங்குகளால் அடைவது கடினம் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது துர்லபாயே. துர்லபம், அவளை அடைவது கடினம். 189வது நாமம் துர்கமா. அவளை எளிதில் நெருங்க முடியாது, அருகில் செல்ல முடியாது. தியானத்தால் மட்டுமே அணுக முடியும். வெளிப்புற சடங்குகள் செய்வதன் மூலம் வணங்கப்படுவது அவள் வடிவம். வழிபாடு சடங்குகளில் ஆரம்பித்து படிப்படியாக அவளது நுட்பமான வடிவத்தை உயரிய பக்தியால் மட்டுமே அம்பாளை எளிதில் அணுக முடியும். அடுத்து கடும் யோக பயிற்சியால் அவளை அடைய முடியும். அதாவது அவளின் நுட்பமான வடிவமாக கருதப்படும் குண்டலினி வடிவத்தை கடுமையான யோக பயிற்சியால் தான் அடைய முடியும். மற்றபடி அவள் துர்கமா, எளிதில் நெருங்க முடியாதவள். அடுத்தது 190வது நாமம் துர்கா. துர்கம்னா கோட்டை. அம்பாள் ஜீவர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய கோட்டையாக துர்கமாக இருப்பவள். துர்காயை நமஹா. மேலும் துர்கை என்றால் துன்பங்களை, கஷ்டங்களை நிவர்த்தி செய்பவள். கிராமத்தில் இன்னைக்கும் எல்லை தெய்வமாக, எல்லை அம்மனாக துர்கை வழிபடுகிறார்கள் இல்லையா? ஸோ அம்பாளுக்கு துர்கா என்கிற நாமம். அம்பா காப்பாற்றுபவள். நவதுர்கைகள் உண்டு. நவராத்திரியில் நவதுர்கையும் வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கு. தேவி மகாத்மியம் நவதுர்கையை போற்றுகிறது. துர்கா, துர்கார்த்த சமனி, துர்கா பத்ம நிவாரிணி, துர்கமச்சேதினி, துர்கசாதினி, துர்கநாசினி, அப்படி நாமங்கள் அம்பாளை பற்றி வருகிறது. ஸோ துர்காயை நமஹா. அடுத்து 191 துக்கஹந்திரி. துக்க பிளஸ் ஹந்திரி. ஹந்திரினா நீக்குபவள், துக்கத்தை நீக்குபவள், தன் பக்தர்களின் துயரத்தை போக்குபவள். அடுத்து 192வது நாமம் சுகப்பிரதா. சுக்கங்களை கொடுப்பவள், ஆனந்தி. அடுத்து 193வது நாமம் துஷ்டதூரா. தூரானா விலகி இருப்பது. துஷ்டர்களிடமிருந்து அம்பாள் விலகி இருக்கிறாள், தூரத்தில் இருக்கிறாள். அவர்கள் நிகிரகம் செய்யப்பட வேண்டியவர்கள். தீயவர்கள் தன்னை அணுக விடமாட்டாள். துஷ்டதூராயை நமஹாம். அடுத்தது 194வது நாமம் துராச்சாரா. துர் பிளஸ் ஆச்சாரம். ஆச்சாரம் என்பது முறையான செயல்களை செய்ய வேண்டிய முறையில் செய்வது. துராச்சாரம் என்பது சாஸ்திர விரோதமான தவறான செயல்கள். துராச்சாரம் அதாவது செய்யக்கூடாதவற்றை, ஒதுக்கப்பட வேண்டியவற்றை, அந்த செயல்களை செய்வது என்பது துராச்சாரம். இந்த துராச்சாரத்தை சில சமயங்களில் பக்தர்கள் தங்கள் பிராரப்த கர்மத்தினால் செய்யும் பாபங்கள் செய்யும் பொழுது பாபங்கள் அவர்களுக்கு நேரிடும். அதை அவர்கள் உணர்ந்து தங்களது தவறுகளுக்கு வருந்தி அம்பாளிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவள் அவர்களை மன்னித்து
அவர்கள் செய்த பாவத்தை நீக்கி விடுகிறாள், சமன் செய்கிறாள். துராச்சார சமன்யை நமகாம். ஸோ அம்பாளுடைய இந்த திருநாமம் துராச்சாரா. 195வது நாமம் தோஷவர்ஜிதா. தோஷங்கள் இல்லாதவள், களங்கம் இல்லாதவள், எந்த தோஷங்களும் இல்லாதவள். காம குரோத லோபம் மோகம் என்கிற தோஷங்கள் எதுவும் இல்லாதவள். தோஷவர்ஜிதாயை நமகாம். 196வது நாமம் சர்வஜ்ஞா. சர்வமும் அறிந்தவள், சர்வ ஞானம் உடையவள், ஞானேஸ்வரி. 197வது நாமம் சாந்திர கருணா. சாந்திரனா அதிகமான கருணை கொண்டவள். அவள் கண்கள் தயை, அன்பு, காருண்யம் நிரம்பியவை. பிரபஞ்ச மாதா இல்லையா? அதனால அவள் சாந்திர கருணா. சாந்திர கருணாயை நமகாம். 198வது நாமம் சமானாதிக வர்ஜிதா. சமான பிளஸ் அதிக பிளஸ் வர்ஜிதா. அம்பாளுக்கு சமமாக எவரும் இல்லை, ஈடு இணை அற்றவள். அனைத்து சக்திகளுக்கும் மேலான மகாசக்தி அவள். அவளை விட உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. சனாதனம் சத்தியம் அகம், மத் அந்யத் சத்தியம் ந சஸ்யா. அகமேவ சத்தியம். தேவநாராயணியத்தில் 8வது தசகத்தில் 4வது பாடலா இது வருது. சாஸ்வதமான சத்தியம் நான், என்னிலிருந்து அந்நியமாக வேறொன்றும் இல்லை, நான் ஒருவளே சத்தியம், அகம் ஏவ சத்தியம். சமானாதிக வர்ஜிதாயை நமஹா என்பதற்கு இதுவே பொருள். அடுத்தது சர்வசக்திமயி. சர்வசக்தியும் தன்னுள் வைத்திருப்பவள். பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் அவளே. மற்ற எல்லா தெய்வ சக்தியும் இவளிடமிருந்தே பெறப்பட்டது. சர்வசக்திமயி. அடுத்தது 200வது நாமம் சர்வமங்களா. அனைத்து சுபங்களும் அவளே. அவளே அனைத்து மங்களங்களையும் கொண்டவள், மங்களேஸ்வரி. சர்வ மங்கள மாங்கல்யேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாமம், அந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான நாமம் சர்வமங்களாயை நமகாம். அடுத்து 201வது நாமம் சத்கதி பிரதா. சத்கதி, நல்ல வழியை காட்டுபவள், நற்கதியை பக்தர்களுக்கு அருள்பவள், முக்தி அடையும் பாதையை காட்டுபவள். 202வது நாமம் சர்வேஸ்வரி. ஈஸ்வரினா தலைவி, அனைவருக்கும் தலைவி. சகல அகில புவன லோகங்களுக்கும் உண்டான ஒரே தெய்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை. 203வது நாமம் சர்வமயி. எங்கும் நிறைந்தவள், எல்லாவற்றிலும் இருப்பவள், எல்லாமாகவும் இருப்பவள். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட். சர்வமயி. 204வது நாமம் சர்வ மந்திரஸ்வரூபிணி. அனைத்து மந்திரங்களின் உருவமாக இருப்பவள், பஞ்சதசாட்சரி. சமஸ்கிருதத்தில் இருக்கிற 52 அக்ஷரங்களையும் ஒன்று சேர்த்து மாலையாக அணிந்திருப்பவள், அக்ஷரமாலாவாக அணிந்திருப்பவள் அம்பாள். சர்வ மந்திர ஸ்வரூபிணி. சர்வ யந்திராத்மிகா. பீஜ மந்திரங்களோடு தொடர்புடையது யந்திரங்கள். இதன் சக்தியாக ஆன்மாவாக இருப்பவள். ஸ்ரீசக்கரம் மந்திரங்களோடு கூடிய யந்திர வடிவம். சௌந்தரிய லகரியில் இருக்கிற அத்தனை ஸ்லோகங்களும் யந்திரம் வடிவம் தோடு உண்டானது. மந்திர சக்தி அவற்றிற்கு உண்டு. சர்வ யந்திராத்மிகாயை நமஹா. 206வது நாமம் சர்வதந்திர ரூபா. தந்திரம் என்பது விசேஷ ஆராதனை முறைகளை கொண்டது, மாயா சக்திகளை உள்ளடக்கியது.
தசமகா வித்யைகளை ஆராதிப்பது இந்த தந்திர வழிபாடாகும். இத்தகைய வழிபாட்டில் தந்திரங்களின் ரூபமாக இருப்பவள் அம்பாள். சர்வதந்திர ரூபாயை நமகா. 207 மனோன்மணி. மன பிளஸ் உண்மணி. உண்மணினா உள் உரைபவள். மனதை சரியான பாதையில் வழி நடத்துபவள் அம்பாள். நம் மனதிற்குள்ளேயே இருப்பவள். இதற்கு இன்னொரு அர்த்தம், உள்மனதில் இருக்கும் பரம்பொருளை தியானிக்கும் நிலை உண்மணி நிலை. பக்தர்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுப்பவள். அவளுடைய தியானத்தால் உள் உரையும் பிரம்மத்தை அறிய உதவுபவள். மனோன்மணியை நமகாம். 208வது நாமம் மகேஸ்வரி. மகோன்னதமான ஈஸ்வரி, மேலான ஈஸ்வரி, மகாதேவனின் பத்னி மகேஸ்வரி. 209வது நாமம் மகாதேவி, பெருமைமிக்க தேவி. 210வது நாமம் மகாலட்சுமி, ஐஸ்வர்யங்களை அருளும் தேவி. அடுத்து 211வது நாமம் மிருடப்பிரியா. மிருடன் என்பது சிவனின் ஒரு திருநாமம். அவருடைய சாத்வீக வடிவம். மிருட என்றால் மகிழ்ச்சி, இரக்கம் என்ற பொருள். இத்தகைய மிருடனின் பிரியமானவளாக இருப்பதால் அம்பாளுக்கு மிருடப்பிரியாயை அப்படின்ற நாமம் இருக்கு. இந்த மிருடம் என்பது சிவனின் தாண்டவ சப்தங்களில் உண்டானது. அந்த ஒலியில் உண்டான பெயர். இந்த சப்தங்களை வாசிக்க உண்டானதான் மிருத அங்கம், மிருதங்கம். அந்த ஒலியை வாசிப்பதற்கு, அந்த தாண்டவ ஒலியை வாசிப்பதற்கு பயன்படும் கருவி மிருதங்கம். ஆக அம்பாள் மிருடப்பிரியாயை நமஹ. அடுத்தது 212வது நாமா மகாரூபா. சிறந்த வடிவம் உள்ளவள். அனைத்து நாமாக்களும் மகா என்ற பெயரை கொண்டு வருகிறது. இதன் பொருள் அம்பாளின் உச்ச நிலையை குறிக்கின்றது. இந்த இடத்துல மகாரூபா என்றால் அழகின் உச்ச நிலையில் இருப்பவள். 213 மகா பூஜ்யா. மகான்களால், முனிவர்களால், தேவர்கள் போன்றவர்களால் பூஜிக்கப்படுகிறாள். மகா பூஜ்யாயை நமகா. 214 மகா பாத்தகநாசினி. அவள் பெரும் பாபங்களை அழிக்கிறாள். தெரிந்தே செய்யும் பாபங்கள் ஜீவர்களின் கர்ம கணக்கில் சேர்ந்துவிடும். இதற்கு பரிகாரமே கிடையாது. இருந்தாலும் தனது பக்தர்களின் உண்மையான உன்னதமான பக்தியின் பொருட்டு அவர்களின் மோசமான பாபங்களை கூட அவள் போக்குகிறாள். மகா பாத்தக நாசினியை நமகாம். 215 மகா மாயா. மாயா என்பது மாயை, அதாவது இல்லாத ஒன்று ஆனால் இருப்பது போல் தோன்றும். இதை மாயா அல்லது மாயை என்கிறோம். வாழ்க்கையே மாயைதான். நிலையாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆக இது மாயையின் வேலை. பிரபஞ்சமே மாயைதான். இந்த மாய சக்தியை உலகில் செலுத்தவில்லை என்றால் உலகில் எந்த செயலுமே இருக்காது. அதனால் மகா மாயையாக இருந்து கொண்டு உலகை வழி நடத்துபவள் அம்பாள். ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்தேர்பவது மே தேவி த்வத் பிரசாதான் மயி ஸ்திரா.
ॐ श्रीदेव्यै नमः। नारायणायेति समर्पयामि।